கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்னொரு நாளையும் கூட நமக்கு தேவன் கிருபையாய் அளித்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வாக்கு தத்தங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளும் உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உங்களோடு கூட இருக்க நான் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. பவுல புஸ்தகன் அவருடைய காரியங்கள் பாருங்க, ஆண்டோடைய அன்பை எதுவுமே நம்ம பிரிக்காது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்கள் நடந்தால் கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், சோர்ந்து போயிடுவோம், வேதனைப்படுவோம், ஆண்டோடைய அன்பை சந்தேகப்படுவதற்கு நமக்கு தோன்றிடும்ல. ஆனால் இவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளோ காரியங்கள் சொல்றாரு. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் எத்தனை காரியம், உயர்வானாலும் தாழ்வானாலும் எது வந்தாலும் கூட என்னது, தேவனுடைய அன்பு இதெல்லாம் என்ன செய்யாது, தேவனுடைய அன்புக்கு ஈடாகாது, அது நம்மை பிரிக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு ஒரு குட்டி நடந்த சம்பவத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்றேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ரோம சக்கரவர்த்தி என்ன செஞ்சிருச்சுன்னா, ஒரு கிரேக்க கட்டிட நிபுணரிடம் ஒரு பெரிய என்ன செய்யணும், விளையாட்டு அரங்கத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவர் சொன்னார், அந்த கட்டடத்தை நீங்கள் நல்லா கட்டிங்கன்னு சொன்னால் அந்த கட்டடம் கட்டி முடிந்த பிறகு அதுக்கு பெரிய திறப்பு விழா வைப்போம். அந்த திறப்பு விழா வைக்கும்போது உங்களை அங்கே என்ன செய்வேன், நான் உங்கள் பேரை உங்கள் புகழ் என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன், எல்லாருக்கும் முன்பாக உங்களை என்ன செய்வேன், உங்களுக்கு இதை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போ அந்த கிரேக்க கட்டிட நிபுணர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அவர் சொன்ன மாதிரி பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை அவர் கட்டுறாரு, ஒரு விளையாட்டு அரங்கத்தை அவர் கட்டுறாரு. அப்போ அதே போல் அந்த நாள் வந்துச்சு. சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி என்ன செய்யாரு, எல்லாரையும் அழைத்தாரு. எல்லாரும் கூடியிருந்தாங்க. அப்படி அரங்கத்தில் கூடியிருந்தப்ப அந்த கிரேக்க கட்டிட நிபுணரும் சக்கரவர்த்தியும் அங்கே இருந்தாங்க. அப்போ இவர் சரி எப்போ டைம், எப்போ என்ன எப்படி இருக்க போதுன்னு தெரியாதுல்ல, ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி அந்த கிரேக்க கட்டிட நிபுணர் அவளோடு எதிர்பார்த்திருந்த அந்த நேரம் வந்துச்சு. அப்போ அந்த ராஜா இருந்துச்சு, அந்த சக்கரவர்த்தி எந்திரிச்சு என்ன செய்யறாருன்னு சொன்னா, உரத்த சத்தமாக என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, சிங்கங்களின் வாய்களில் என்ன செய்யுங்க, கிறிஸ்தவர்களை என்ன செய்யுங்க போடுங்க. யாருன்னு சொன்னா, சில கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு காத்திருந்தாங்க. அந்த தண்டிக்கிற அந்த மனுஷர்களை எங்கன்னா இந்த பெரிய பிரம்மாண்டமான இந்த அரங்கத்துல தான் என்ன செய்ய போறாங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரப்போறாங்க. அதுக்கு தான் இந்த அரங்கமே கட்டப்பட்டுன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சிங்கங்களை திறந்து விடுறாங்க. அப்படி திறந்து விட்டு அவங்கள என்ன செய்யணும், மற்ற கிறிஸ்தவர்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோம சக்கரவர்த்தி சொல்றாரு. அவர் அப்படி சொல்லும் பொழுது, அதுதான் உங்களுக்கான பரிசு, அப்படி பாருங்க கண் முன்பாக அப்படின்னு சொல்லுவார் சொன்னாரு. அந்த கட்டிட நிபுணர் சொன்னாரு, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்ட்டு அந்த கட்டிட நிபுணர் சொன்னாராம். அப்படியா, நீங்களும் ஒரு கிறிஸ்தவரா, அப்போ இவரையும் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் தூக்கி போட்டு அவரும் அங்கே மரித்ததாக ஒரு சரித்திர கதையை வாசித்தார். பார்த்தீங்களா, அந்த மனுஷர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், அங்கே அவர் செஞ்சிருக்கலாம், நான் கிறிஸ்துவன் அப்படின்ட்டு சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். அதை பார்த்துட்டு மனவேதனையோடு வந்திருக்கலாம், இப்போ எத்தனை காலிலிருந்து தப்பித்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த கட்டிட நிபுணர் சொன்னார், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி தன்னை ஆண்டவருடைய நாமத்துக்காக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன செய்யலை, அவர் பயப்படாமல் ரொம்ப தைரியமா, எப்படி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அதே போலதான், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்காக இருப்பேன், ஆண்டுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஏன் சொன்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க சொன்னா, எதற்கும் பயப்பட மாட்டாங்க, தங்களை தியாகமாக ஒப்பு கொடுப்பாங்க. அது பெரிய காரியமா இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க, மரணமே இருந்தாலும் பயப்படாம ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னா, சிங்கங்களின் வாய்களுக்கு யாரு,
கிறிஸ்தவர்களை இரையாக்கி போடுகிற அந்த தருணத்துல கூட என்ன செஞ்சாரா, அந்த கட்டளை நிபுணர் ரொம்ப தைரியமாக ஆண்டவருடைய நாமத்திற்காக தியாகங்கள் செய்தாங்க. ஏன் சொன்ன அந்த கடைசி காலத்துல வலு சர்வம் செய்யுமா, தன்னுடைய உக்கிரமான கோபத்தை என்ன செய்யும் சொன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல என்ன செய்யுமா, ஊற்றும். அப்படி ஊற்றும் பொழுது என்ன செய்ய, சில வேலையில நம்மளால தாங்க முடியாது. அப்பேற்பட்டதான ஏன்னு சொன்னா அதிகாரங்கள் தானே, அந்த ரோம அதிகாரத்தினால அவர் என்ன செஞ்சாரு, உயிரோட மக்களை சிங்கங்களுக்கு என்ன செஞ்சாரு, நமக்கு வேதாமத்துல சிங்கங்களுக்கு வாய்களை கட்டி போட்ட தேவன் இருக்கிறார்ல, அந்த கதையை அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, விசுவாசித்தாங்க. சிங்கனா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனுடைய அன்பை விட்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பிரிந்து போக முடியாதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் தியாகம் பண்ணாங்க. ஆனால் சாத்தான் அதை பார்த்து சந்தோஷப்படுவானா, கண்டிப்பா இல்லை. ஏன்னு சொன்னா அவனுக்கு என்னன்னா, யாரும் ஆண்டோடைய அன்பை ரொம்ப அதிகமா நேசிச்சிடக்கூடாது, எப்படியும் ஆண்டோருக்காக அவங்களை ஒப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அவளோட என்ன செய்யறான், அவன் நம்மளோட கூட யுத்தம் பண்ணுவதற்காக சேனைகளோடு அதிகாரங்களோடு அவன் யுத்தம் பண்ண காத்திருக்கிறான். அப்படி ஏற்பட்ட இந்த சோதனை காலத்துக்கு, அப்படிப்பட்ட வரப்போகிற சோதனை காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மை ஆயத்தப்படுத்திக்கணும், நம்ம பலப்படுத்திக்கணும், நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் சில வார்த்தைகளை நமக்கு அனுப்புறாரு. அதெல்லாம் நம்ம வாங்கி பெற்றுக்கணும். ஏன்னு சொன்னா கஷ்டம் வரும்பொழுது நம்ம அதை தாங்கி போவதற்கு என்ன வேணுமா, பலம் வேணும். இப்போ ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆயத்தம் பண்றோம்ல, அதே போலதான் இந்த வலு சர்வத்தோட நீங்களும் நானும் யுத்தம் பண்ணுவதற்கு தேவ பலன் வேணும். ஏன்னு சொன்னா இது அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு. அப்படி வருகிற அந்த சமயத்துல நாம ஜெயம் கொள்ளத்தக்கதாக, தேவன் நம்மோடு கூட இருப்பத்தக்கதாக நாம் என்ன செய்யணுமா, எப்பவுமே எல்லா நேரத்திலும் நம்மை ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு எல்லா சூழ்நிலையும் அவரே நமக்கு போதுமான, எப்படி அப்போஸ்தலர் சொன்னது போல நமக்கு எல்லாத்தையும் என்னது, இந்த உலகத்தை எது நடந்தாலும் எதுவுமே என்னது நிரந்தரம் இல்லை, எல்லாமே என்ன செய்ய போகிற கால ஆண்டவர் வரும்போது அழிக்கப்பட போகுது. ஆனால் அவர் உயிரோடு உள்ள தேவன், அவர் நம்ம என்ன செய்வார், எல்லா சூழ்நிலையும் நம்மை காப்பாற்றுவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம மறித்தாலும் சரி அல்லது ஜீவனோடு இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பிலே நம்ம நிலைத்திருப்போம். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர் வரும்போது ஜீவக்கிடத்தை தருவார். அந்த ஜீவக்கிடத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? அதற்கு இப்பே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனையும் அன்புக்காக கொடான கொடி சோஸ்திரத்தை ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. தேவனுடைய சத்தியத்திற்காக உயிர் தியாகம் செய்த பக்தர்களைப் போல இன்று நாங்கள் எங்களை பார்த்து அர்ப்பணிக்கிறோம் சாமி. அநேகர் ஆண்டவரே உடைய சத்தியத்திற்காக ஆண்டவரே போராடி ஜெயித்திருக்கிறாங்க சாமி. அவர்கள் மரணத்தை அவர்கள் ருசி பார்த்திருக்கிறார்கள் சாமி. ஆனாலும் கூட நீர் எங்களை இவ்வளவு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்க இந்த காலகட்டங்களில் உங்கள் அன்பை புரிந்தவர்களாக உங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சிங்கத்தை போல கெர்ச்சித்து எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்க இந்த காலகட்டங்களில் நாங்கள் அந்த வாய்க்குள் சிக்காதபடிக்கு இந்த இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இந்த நாளில் உடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே உடைய சிலுவையின் மரணத்தை குறித்து இது எங்களுக்காக மறித்தரே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ சாமி, அவளோடு கூட உடைய கரம் இருந்து அவருடைய தேவையெல்லாம் சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு சாத்தான கொடுக்கிற இந்த துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கண்ணுக்கு பார்த்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.